அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் டைரக்டர் ஆர்வி ரவிக்குமார்ஜி அவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்றைக்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யாருன்னா நம்ம அண்ணன் ராஜன் சார் தான் சொல்லணும். அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றும் எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் குட்டி கவிஞர் என்று அழைக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள், எங்கள் அன்புள்ள கொண்ட மாரிமுத்து சார் அவர்கள், தொழிலதிபர் மற்றும் நடிகர், யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரங்காலம் பார்க்காம வரக்கூடிய உண்மையான நடிகர் சொல்லலாம், அன்புக்குரிய சூரியநாராயணஜி அவர்களே, மற்றும் இந்த படத்தின் கார்த்திக் கவிஞர் அவர்களே, மஞ்சள் வீரன் இயக்குனர் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய படக்குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த சிக்லைட் படம் பார்த்திங்கன்னா, நாங்கள் கோவிட் முன்னாடி இந்த படம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய் வச்சதை ஒரு படம் பண்ணலான்னு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அதோடைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. முத்து அடிக்கடி நம்மளை இந்த படத்துடைய டைரக்டர் அடிக்கடி நம்மளை பார்ப்பார். சார் இது போல் ஸ்கிரிப்ட் இருக்குது சார், பண்ணலாம் சார்மே. ஸோ நான் இதை எப்போதுமே ஒரு ஸ்கிரிப்ட் நான் படித்து பார்த்துட்டு என் டாக்டர், இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சவர்ணஷீட்டை கொடுப்பேன் என் டாக்டர்கிட்ட. அன்றைக்கி யதார்த்தமாக இந்த படத்தை நாங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷுடைய ஒரு இதை ஃபைனல் பண்ணிட்டோம், ஷூட் போடுற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு சொன்னால், அப்படி டாடி இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்குமே, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஸ்கிரிப்ட் மாரி இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் டாடி அப்படின்னாங்க. சரிம்மா எடுத்துருவாமா. திருப்பி அவங்க திருப்பி டைரக்டர் முத்தை கூப்பிட்டு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்டா அன்றைக்கி இந்த கோவிட் அது இதுன்னு இருந்தது, பெரிய பட்ஜெட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை விட பெரிய பட்ஜெட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட பெருசாகவே தாண்டிடுச்சு பட்ஜெட். படம் ஏன்டா அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது. இந்த படத்தை நீங்கள் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி இயக்குனர் வந்திருக்க இவங்கெல்லாம் பேசுவாங்க. நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here, and I feel very glad for them. Thank you sir, thank you so much, and thank you all the guests sir, thank you for supporting me. Thank you sir, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். Thank you for the press and media who came here to support us. சிக்லெட் படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூ அண்ட் ஆல் கேம் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் முத்து சார் நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை
support பண்ண வந்திருக்க all the guests and relatives. Thank you for coming. Thank you. First of all, thank you so much, press media and our guest, for coming here today. And thank you so much, sir, my director, sir, and production company and my producer, sir, for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie, and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support, and sir, thanks a lot, sir. Thank you. மேடையில் உள்ள விஐபிக்களுக்கும் மற்றும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்பி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேனே, அது ஒரு 20 செகண்டா இல்லை 10 செகண்டா தெரியல, பட் சொல்லணுன்ற ஆசை மட்டும் இருக்குது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்து இயக்குனருமான நடிகருமான திரு மனோபாலா சார் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மயில்சாமி சாரோடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்த இணை இயக்குனர் திரு வேலுமணி சார் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவர் இறப்பு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் கேப்டன் சாரோடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசி. 3 படத்துக்கு அவர் தான் டைலாக் ரைட்டர். கேப்டன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அவர் கேப்டன் இறப்பதற்கு முன்னாடி இறந்ததாக வந்த ஒரு சின்ன நியூஸ், அதை கேட்டுட்டு உடம்பு முடியாமல் அவர் சென்னையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரை பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும், பட் அவர் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். என்னால் அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அவர் ஊருக்கு போனார். ஊருக்கு போய் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டார். என்னென்னா, ஒரு தப்பான ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கு. அது உண்மையை பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே அவர் வச்சுருந்த அந்த விசுவாசம். ஆனால் இன்றைக்கி அவர் கேப்டன் கூட இருக்கார். கடைசியாக அந்த நியூஸ் தோத்துருச்சு, அவரோட அன்பு ஜெயிச்சிருச்சுங்க. அதான் உண்மை. ஸோ என்னுடைய போதும், இந்த டைம் போதும். இவங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இது தான். ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அம்மா, 2 அக்கா, எங்கள் அண்ணன், அவங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷம் என்னால் நின்று இருக்க முடியாது. இது எனக்கு செகண்ட் மூவி. இந்த படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் மகேஷ் பாபு படங்கள் பண்ணியிருக்கேன். திரு தில்ராஜ் சாரோட கம்பெனியில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொத்த பங்கார லோகம், சீத்தம்மா வக்கேட்லு சிறுமணி செட்டு, முகுந்தா, ஸ்ரீகாந்த் அடாலோடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே காரணம் என்னுடைய ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் தமிழ் தெலுங்கு. என்னுடைய ப்ரொடியூசர் திரு மதிப்புக்குரிய சீனிவாச குரு சாருக்கும், எங்களுடைய அண்ணன் மணிகண்டன் சாருக்கும், எங்களுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் டேனி ப்ரோ. ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன். மறக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சு கதை சொன்னார். இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. சார் கூட ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அந்த கதையை படித்தாங்க. படித்த உடனே என்னன்னு தெரியல, அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க டீனேஜஸில் அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற கதையாக இருந்தது. அதேமாரி டேனி ப்ரோக்கு இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ டேனி ப்ரோக்கு தேங்க்ஸ் நண்பா. அது மறக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ் சினி கார்ப்பரேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தெலுங்கில் இந்த படத்தை எம்ஜி மூவிஸ், மினிமம் கேரண்டிஸ் மூவிஸ், திரு அச்சுபாபு சார் அவருக்கு எங்களுடைய நன்றி. ஸோ February 2 இந்த படம் தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போதுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த படம் கோவிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்களுக்கு உண்டு பண்ணிடுச்சு. அதுக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, வலிமை, மார்க் ஆண்டனி, ஸோ துணிவு, இதெல்லாம் பண்ணால் கூட நட்புக்காக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் டு விஜய். நிறைய விஜய் எனக்காக இதில் கஷ்டப்பட்டிருக்காரு.
இந்த விழாவின் நாயகன் திரு பாலமுரளி பாலு சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமேன்றதுக்காக யூஎஸ்லேருந்து கிளம்புனார். ஆனால் வர வழியில் ஃப்ளைட் கனெக்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகி பனி அதிகமாக இருக்கனால ஒரு 8 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அவர் இன்றைக்கி நைட்டு தான் வராரு. ஸோ அவருடைய மியூசிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் படத்தில் 2-3 சாங் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்த பாலமுரளி பாலு சாருக்கு என்னுடைய நன்றி. எனக்கு ஃபஸ்ட்டு சீன் சார். ஃபஸ்ட்டு நான் அவர் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் ரகடாக இருப்பார், ஆனால் குழந்தை மாதிரி பழகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமாச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு அகோரின்னு ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்ருந்தேன். அவரை பார்த்துட்டு இன்னொரு படம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணார். படத்தோட பேர் மதுரை வீரன். அந்த படத்தை நான் பேசிட்டேன், அவுட்ரேட் 2 கோடி ரூபா பேசிட்டேன். என்கிட்ட சொன்னவங்க பணம் தரல. கோவிலில் உட்காந்துருக்கப்ப ஃபோன் அடித்தேன், சார் நாளைக்கு காலையில் 2 கோடி ரூபா பணம் வேணும் எனக்கு அப்படின்னா. ஒன்றுமே யோசிக்கல, மறுநாள் காலையில் 1 கோடி ரூபா பணத்தோடு வந்துருப்பான். ஸோ அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஸோ நீக்குள்ளே சினிமாவில் இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் ப்ரொடியூசரை தாண்டி நல்ல வியாபாரி. அதான் போட்ட காசை எடுத்துருவார். ஸோ அந்த போட்ட காசை எடுத்துருவார். இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விண்டோஸ் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். இப்போ என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளே மாட்டிக்கூடாது நீங்கள். ஓகே, அப்படியா? நம்மள சினிமா கட்சி அதான். அப்புறம் இந்த இசை வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலாவா பாலா மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிங்கிறாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது. அப்படி தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகிலாம் ஒத்துழைக்கணும், இசை வெளியீட்டில் வரணும். அது தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்சல ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசைவிட்ட வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும். செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை நிறைய தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு. அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேதனை விட்டு சொன்னார், சார் எல்லாரும் சொல்கிறேன் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, போக வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி இங்கே கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, மதிச்சு வந்துருக்காங்களே. அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கலுக்கு நம்பி அவரும் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார். சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார். பகீர் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு விதவிதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்பிட்டு சொன்னேன். நம்பி இதை மாட்டி விட்டாதிய, டிசைனு மாதிரியாக இருக்குது, ஏ வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திம்பு தாயங்கினேன்.
அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு பண்ணி இந்த மாதிரி படத்தை போகணும் அப்படி லிஸ்ட். ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் அவர்லாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்காசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களா பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே, புடிசர் மேலாம், இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன் போட்டால் ஆள் உள்ளே வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க யூஏ கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சார் நான் வேணால் சேர்க்குறோம் சார், ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் உண்மையாக நான் வந்து பொய்யலாம் இல்லை, அதனால் நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஏமாலியாக இருக்காங்க. குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவாளி நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாடு சீரழிது. இன்றைக்கி அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான். எப்படி பசங்களை கண்காணிக்க, ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அவங்கள உத்தமனா சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி உசுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து இப்படி தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டார் பத்திலா, முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்கார் படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம் அது. இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் உணவு புரிஞ்சுக்கணும்லாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன் முன்னாடி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் அப்பன் சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வாழ்ந்து இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தைய பெற்றுட்டோமே இதுக்காக சேர்ந்து வாழ்ந்துருக்காது சார். பழகும் இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. இன்னைக்கு
அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா எந்த கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அதை நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்போல உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே, படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குநராக விளங்கிய உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்ற நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை, இயக்குனரை, நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லெட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்குறாங்களா, பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிடுச்சு. போதையில் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளியாகி கெட்டு போனாங்க. 20க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது. மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவியில். அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவா நம் கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சுன்னு இருக்கு. அதுக்காக 1-2 உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான், நாய் வாங்க போகிறேன்
அம்மா சொல்கிறாங்கப்பா வேணாப்பா ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கே இங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்ப்பா, பாசம் வைப்போம், அது வேண்டாம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமா சார் 6 மாதம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில், எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. 4 பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றால். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்காரு. அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால் இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார், குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கா, புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு பெட்ரூமில் இருந்து. ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்கே, ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் உருட்டி கொடுக்கும், 16 பிள்ளையும் கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்போ ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவை நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ள வரை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் உன்னை க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கி பார்த்ததோ வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்.
சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார், முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ண சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கில் கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து எல்லாம். யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. இந்த டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார், அஃப்கோர்ஸ் பேரரசுக்கிட்ட சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ராஜண்ணே நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்குனுங்க நான் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துடுறேன். என்ன டைரக்டர், அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல, நீங்களே உட்காந்துங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல் ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்டர் சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்டர். அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்கணும்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ
இப்போ அதை பெரிய நடிகர்கள் தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தரை திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறும். இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்லெல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். நோ 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 அப்படின்னு. அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையன்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார்ன்றான். நாடு இப்படி போயிட்டுருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணே, இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும். எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். நம்ம வடக்கிந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை. கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க, அவன் தமிழில் பேசுகிறான். எங்கே குழப்பம் நடக்குது பாருங்கள். இப்போ என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்னொரு படம் முத்து, நீ பெரிய யூ சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னுடைய இது ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளராக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்க, இறங்கணுன்னே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்கள் அந்த தம்பிக்கு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, எடிட்டருக்கும் சரி, நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளர் அவங்களுக்கும், பாப்பா பேர் என்ன? சவர்ணாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர் சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கதையை அனுப்புகிறோம், நீ செலக்ட் பண்ண. இது நல்லா இருக்கே, கைத்தட்டலாமே இதுக்கு. நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேனோ அப்புறம் தான் எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கும் சேர்த்தான் நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம். நீங்கள் சார் ப்ராமிஸ் முத்து நீ தான் சாட்சி. ஓகே, ஒரு 10 கதையை அனுப்புகிறோம். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நீங்கள் சங்கம் தானே, உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு. உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்களிருந்து அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டார் பாருங்க. அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க, நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க, உன்னுடைய துணை இயக்குனர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்களாம் தான் டைலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரையிலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் உன்னுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குனர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.